இந்த கதிர் மேல எந்த தப்புமே கிடையாது. கண்ணன் தான் வந்து ராஜியோட இளநாயகமே எடுத்துட்டு போயிருக்கான். இந்த சக்திவேல் பேச்சை கேட்டு நம்ம தான் வந்து கதிரை தப்பா நினைச்சோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இந்த முத்துவேலே வந்து டைரக்டா கதிர்கிட்ட மன்னிப்பு கேட்டது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். கதிர் வந்து இத்தனை நாளா வந்துட்டு அவரோட டிராவல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்காக எங்கெங்கயோ பணத்துக்கு ரெடி பண்ணி பார்த்தாரு. ஆனா யாருமே வந்து கதிருக்கு லோன் கொடுக்கறதுக்கு தயாராவே இல்ல. இவ்வளவு நாளா இதுக்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்கிற விஷயத்தையே வந்து கதிர் வீட்டுல இருக்க யார்கிட்டயுமே சொல்லாம இருந்தாரு. செந்திலுக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் கதிர் வந்து ஃபர்ஸ்ட் டைமா தனக்கு இப்படி ஒரு எய்ம் இருக்கு, டிராவல்ஸ் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கேங்கிற விஷயத்தை வீட்டுல இருக்க எல்லார்ட்டுமே சொல்லியிருந்தாரு. லோனை பத்தி நீ கவலைப்படாத கதிர், நான் வந்து பேங்க்ல பேசிக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு பேங்க் இருக்கு, அந்த ஆபீசர் கிட்ட போய் பேசி பாருன்னு சொல்லி மீனா சொல்லியிருந்தாங்க. அன்னி சொன்ன இடத்துல கண்டிப்பா நமக்கு லோன் கிடைச்சிரும், நம்ம டிராவல்ஸ் ஆரம்பிச்சிடலாம், ராஜிக்கும் போலீஸ் வேலை கிடைச்சிரும், நம்மளும் டிராவல்ஸ் வச்சோம்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை நம்மளே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா கதிர்மே வந்து ராஜியை கூப்பிட்டு பேங்க்குக்கு போயிருந்தாரு. ஆனா பேங்க்குக்கு போனா மீனா சொன்ன ஆபீசர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களோட பிளான் எல்லாமே நல்லா தான் இருக்கு, ஆனா வெறும் பிளானை மட்டும் வச்சுட்டு எங்களால பணம் கொடுக்க முடியாது, உங்க பேர்ல இடம் எதுவும் இருக்கா, அப்படி இல்லைன்னா நீங்க ஜோல்ஸாவது கொடுக்குற மாதிரி இருக்கும், அதுவும் இல்லைன்னா இதெல்லாம் இருக்கிற யாராவது வந்து உங்களுக்கு சூரிட்டி கொடுக்கணும் அப்படி சொல்லி சொல்லியிருந்தாங்க. எனக்கா யார் சூரிட்டி கொடுப்பா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டே கதிர்மே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு யாருமே அப்படி இல்லை அப்படி சொல்லி ஆபீசர்கிட்ட சொல்லிடுறாரு. இப்படி எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம எங்களால கண்டிப்பா கொடுக்க முடியாது, எங்க பேங்க் ரூல்ஸ்ல இதெல்லாம் இருக்கு, அது மீறி என்னால எதுவுமே பண்ண முடியாது, நீங்க வேணுமா அதை ஏதாவது ரெடி பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு பேங்க்ல வந்து லோனுக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படி சொல்லி ஆபீசர் சொல்லிடுறாங்க. ரொம்பவே நம்பிக்கையோட அந்த கதிருக்கு வந்து ஏமாற்றம் மட்டும் தான் மிஞ்சுது. ஆபீஸ்ல உட்கார்ந்திருக்கப்பே வந்து கதிரோட மூஞ்சி சோகமாகிறத ராஜி நோட் பண்ணிடுறாங்க. கதிர் ரொம்பவே சோகமா வெளியே வரத பார்த்ததுமே ராஜி வந்து கதிர்கிட்ட உனக்கு லோன் கிடைக்கலன்னு வருத்தமா தானே இருக்கு, அதனால தானே நீ இப்படி இருக்கிற அப்படி சொல்லி கேக்குறாங்க. ஆனா அது எதையுமே வெளியே காட்டிக்காம கதிர் வந்துட்டு நான் இது வரைக்கும் எத்தனையோ பேர்கிட்ட பணம் கேட்டு பார்த்திருக்கேன், ஆனா நான் போய் நின்றனா என்கிட்ட யாருமே பேசவே மாட்டாங்க, ஆனா இப்ப மீனா நீ சொன்ன பேங்க் ஆபீசர் வந்து என்கிட்ட இவ்வளவு தூரம் பேசி என்னோட பிளான் நல்லா இருக்குன்னு சொல்லி இருக்காங்கன்னா இதுவே ரொம்ப பெரிய விஷயம், எனக்கு அதை நினைச்சு கவலை எல்லாம் இல்ல, நான் கண்டிப்பா வந்து எங்கேயாவது பணத்துக்கு ரெடி பண்ணிடுவேன், கன்ஃபார்ம் நான் டிராவல்ஸ் ஆரம்பிச்சிருவேன்னு சொல்லிட்டு கதிர் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. அப்பதான் ராஜி வந்து கதிர் கிட்ட நீ எதுக்கு வெளியே போய் பணத்துக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிற, அதான் வெளியே நம்ம இவ்வளவு தூரம் ட்ரை பண்ணி பார்த்தோம்ல, யாருமே பணம் கொடுக்கறதுக்கு தயாராவே இல்ல, நீ பேசாம நகையை வச்சு பணம் வாங்கிட வேண்டியதானே அப்படி சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ராஜி என்ன சொல்லிட்டு இருக்காங்கிறது கதிருக்கு சுத்தமா புரியவே இல்ல, நம்ம கிட்ட எங்க நகை இருக்கு, நம்ம கிட்ட தான் நகையே இல்ல, அப்புறம் எப்படி பணம் வாங்க முடியும் அப்படி சொல்லிட்டு கதிருக்குமே வந்து ராஜி சொல்ல வர விஷயம் சுத்தமா புரியவே இல்ல. அப்பதான் ராஜி வந்து கதிர் கிட்ட இந்த கண்ணன் கிட்ட இருந்து வாங்கின பாதி நகை நம்ம கிட்ட இருக்குல்ல, அந்த நகையை வச்சு நீ பேசாம லோனை வாங்க அப்படி சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் உன்னோட நகையே கிடையாது, அது உங்க அப்பா அம்மாவோட நகை, உனக்காக அவங்க சேர்த்து வச்சிருந்தது, அது அவங்களோட நகை தான், நான் ஆரம்பத்திலே உங்ககிட்ட சொல்லிட்டேன் இந்த நகை இதுக்கப்புறம் நீ வச்சிருக்க கூடாது, கண்ணன் கிட்ட இருந்து எப்ப இந்த நகை வருதோ அப்பயே நீ வந்து உங்க மாமா கையில கொடுத்து உங்க வீட்டாளர்கிட்ட கொடுக்க சொல்லி நான் சொல்லிட்டேன், இந்த நகைனால தான் எனக்கு திருட்டு பட்டெல்லாம் கிடைச்சிருக்கு, இந்த நகையை நம்ம இப்ப வச்சுட்டு சுத்துறதே ஆபத்து தான், நீ வீட்டுக்கு போனதும் முதல் வேலையா வந்துட்டு பள்ளி மாமா கிட்ட நகையை கொடுத்து கண்ணன் இருந்து வாங்கின நகை கிடைச்சிருன்னு சொல்லி உங்க வீட்டுல கொடுத்துரு, அப்பதான் என் மேல இருக்கிற அந்த திருட்டு பழிய போகும் சொல்லி கதிர் வந்து சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் கதிர்மே நகை வாங்க மாட்டான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ராஜியுமே வந்துட்டு பழனி கிட்ட போய் நகை எல்லாமே கொடுத்து எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் பழனியுமே வந்து ராஜி கிட்ட இதை நான் போய் கொடுக்கறத விட நீ போய் கொடுத்தா ராஜி கரெக்டா இருக்கும், அவங்க இத்தனை நாளா உன்னோட ஹஸ்பண்ட தானே அசிங்கப்படுத்தினாங்க, இந்த கதிர் தான் நகை திருடிதான் சொல்லி எவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்தி இருப்பாங்க, எந்த தப்புமே பண்ணாம கதிர் வந்து தேவையில்லாம இத்தனை நாளா பழிய சுமந்துகிட்டு இருக்கான், இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு எங்க அண்ணனுக்கு பதிலடி கொடுக்கணும்னா நீ தான் அந்த நகையை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்து கதிர் மேல எந்த தப்புமே இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு வரணும், அதனால நீயே கொண்டு போய் கூட ராஜி, நான் வேணுமா கூட வரேன் அப்படி சொல்லி சொல்றாரு. இப்ப ராஜி பழனி ரெண்டு பேருமே வந்து முத்துவேலோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. வழக்கம் போல ராஜி வீட்டுக்குள்ள பார்த்ததுமே வந்து சக்திவேல் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுல எதுவுமே பேசாம முத்துவேலே அமைதியா நிக்கிறப்ப சக்திவேலும் குமார சேர்ந்துக்கிட்டு ராஜி கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப ரொம்பவே தைரியமா பேசுற ராஜி வந்துட்டு நான் ஒன்னும் உங்ககிட்ட பிரச்சனை பண்றதுக்காகவும் வரல, உங்க கூட சொந்தம் கொண்டாடுறதுக்காகவும் நான் வரல, உங்க வீட்டு நகை எங்களுக்கு திரும்ப கிடைச்சிருச்சு, அதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன், நீங்க நினைச்ச மாதிரி இந்த நகையெல்லாம் வந்து கதிரெல்லாம் திருடி வைக்க கிடையாது, நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல நகையெல்லாம் எடுத்துட்டு போனது கண்ணன் தான், அந்த கண்ணனை போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்க, அந்த நகையெல்லாம் மீட்டுட்டாங்க, உங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு போன நகையில பாதி நகை இதுல இருக்கு, மீதி நகையுமே போலீஸ்காரங்க கூடி சீக்கிரமே கொடுத்துருவேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க, அங்க ஆரம்பத்துல இருந்து சொன்னதை நீங்க யாருமே கேட்கவே இல்ல, கொஞ்சம் கூட பொறுப்பெடுத்தாம வந்து கதிர் மேல இவ்வளவு தூரம் பழிய போட்டு அவன் அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல, நகை இன்னைக்கு தான் கிடைச்சிச்சு, கிடைச்ச உடனே கதிர் என்ன சொன்னா தெரியுமா, இந்த நகை உன்னோட நகையே கிடையாது, இது ஃபர்ஸ்ட் போய் உங்க வீட்டுல கொடுத்துரு, இது அவங்களோட நகைன்னு சொல்லி கதிர் தான் என்னை அனுப்பிச்சே வச்சிருக்கான், நீங்க எல்லாம் கதிரோட கால் தூசிக்கே வரமாட்டீங்க அப்படி சொல்லிட்டு ராஜி வந்து சக்திவேல ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஜி வந்து நகையை கையில கொடுத்ததுக்கு அப்புறம் தான் முத்துவேலுக்குமே வந்து எல்லா விஷயமே ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த சக்திவேல் குமாரோட பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நம்மளுமே வந்து இத்தனை நாளா கதிரை தப்பா நினைச்சோம், ஆரம்பத்துல போலீஸ்காரங்க வந்து சொன்னப்ப கூட நம்ம இதெல்லாம் நம்பவே இல்ல, கண்ணெல்லாம் நகை திருடி இருக்க மாட்டா, கண்டிப்பா இதெல்லாம் கதிரோட வேலையா தான் இருக்கும்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தோம், கடைசியில பார்த்தா கண்ணன் தான் எல்லா நகையும் திருடி இருப்பான் போல, இதெல்லாம் புரிச்சுக்காம அந்த பாண்டியனோட பையன் கதிரை கஷ்டப்படுத்திட்டோம், அப்படி இருந்துமே வந்துட்டு அவன் ராஜி இவ்வளவு தூரம் நல்லபடியா வச்சு பாத்துக்கிறான்னா நம்மளே தேடி பார்த்திருந்தா கூட ராஜிக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்காது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு முத்துவேல் வந்துட்டு ராஜி வீட்டுல இருந்து கிளம்பினமே அவருமே வந்து பின்னாடியே வீட்டுக்கு வராரு. அப்ப டைரக்டா பாண்டியன் வீட்டுக்குள்ள போற முத்துவேல் வந்துட்டு கதிரை பார்த்ததுமே கதிர்கிட்டே போய் மன்னிப்பு கேட்டுறாரு. முத்துவேலை ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடியே வர சக்திவேலும் குமாரும் வந்துட்டு முத்துவேல் போய் கதிர்கிட்ட மன்னிப்பு கேட்கறத பார்த்துமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து கதிர் மேல எந்த தப்பு மேலங்கிறத ராஜி ப்ரூஃப் பண்ணி பண்ண எல்லா தப்புக்காகவுமே வந்துட்டு முத்துவேல் டைரக்டா கதிர்கிட்டே மன்னிப்பு கேட்டு இதுக்கப்புறமா இந்த முத்துவேல் வந்து சக்திவேல் பேச்சு குமார் பேச்சு கேட்காம இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க.